வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாள் 93 நம்ம 100 நாள் சீரீஸில் காலமாக ப்ரஷ் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த 2 காக்காயையும் பார்த்தேன். லவ்வர்ஸ் போல் சண்டை போல் பிரித்து விடுறதுல நம்ம தான் பெரிய ஆளாச்சு. அதனால் கல்லெடுத்து தெரிஞ்சு பிரித்து விடுச்சு 2 பேரும். எப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக காப்பி குடிச்சிட்டு இன்றைக்கி வெளியே போகணும். அதனால சீக்கிரமே ரெடி ஆகிட்டேன். கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். சரக்கு ரயில் இதுதான் பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு அரை மணிக்கூருக்கு மேலே அம்மாய் கூட இருந்து பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறமா நமக்கான ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினில் சரியான கூட்டம். எப்படியோ ஒரு சீட்டு கிடச்சிது. அதில் உட்காந்து வாய் பார்த்துட்டு இருந்தேன். வெளியே அங்கே போய் இறங்கினதும் ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக குடித்தேன். காஃபியில் ஸ்ட்ராங் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. அப்படி எங்கே வந்தேன்னா பேரஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தேன் நேற்றுக்கு. அது என்ன விஷயம்னு ஃபியூச்சரில் சொல்கிறேன். காலையில் போனது வர லேட் ஆச்சு. மத்தியானம் சாப்பாடு 3 மணிக்கு. நமக்கு இந்த கேரளா ரைஸ் பிடிக்காது, அதுதான் பிரச்சனையே. எனக்கும் பசிக்கும் இல்லை, ஆனால் சாப்பிட்டுட்டேன். அதனால அங்கே இருந்து கிளம்பி ஆட்டோ ஏறி திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரூட்டை போட்டு வந்துட்டேன். நான் போனதுனாலேன்னு தெரியல, ரயில்வே ஸ்டேஷனில் சரியான கூட்டம். ட்ரெயினில் வீடியோ கூட எடுக்க முடியல. அங்கேருந்து கிளம்பி மார்த்தான் நான் வந்து பைக்கை எடுத்துட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வந்து பயிற்சி 20 வச்சு மட்டும் 3 செட்டை போட்டுச்சு. அலைச்சலை மட்டுமே ரீசன் ஆச்சு. நீ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்காம ப்ராக்டிஸ் பண்ணிச்சேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நைட்டுக்கு தேங்காய் திருவலோட தயிர் கஞ்சி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் குடித்தேன். அவ்வளோ அருமையாக இருந்த மக்களே. அதோட டே ஸ்டே கன்சிஸ்டன்ட். பை, லவ் யூ ஆல்.